தேங்காய் இல்லைன்னா என்ன ஜீனி தொட்டு சாப்பிட்டுப்போம். தேங்காய் சட்னி தானே வேணும், வா செஞ்சு தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கணும். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி என்ன டிப்ஸுன்னா, மிக்ஸி ஜாரோட பிளேடு ஷார்ப்பாக இருக்கணும்னா ஒரு புடி கல் உப்பை போட்டு ஒரு சுற்றிட்டிங்கன்னா பிளேடு கொஞ்சம் ஷார்ப்பாகிடும். இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. இரு வெயிட் பண்ணி பாரு. இப்போ தேவையான அளவு அரைப்படுறதுக்காக தண்ணி ஊற்றிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கணும். இது கூட தேவையான அளவு கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் தான் தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சட்டி போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு, 2 பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ இதை தாளிச்சாச்சு. இதை சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டா தேங்காவே போடாத தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். எவ்வளவு சிம்பிளாக சட்டுன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த தண்ணி சட்னியை தேங்காய் சட்னின்னு வச்சிங்கன்னா யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐடியா கூட சூப்பரா இருக்குமா. இந்த மாதிரி ஒரு சட்னி இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். சப்ஸ்கிரைபர் உங்க யாருக்கெல்லாம் இந்த சட்னி ஏற்கனவே செய்ய தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீரியஸாவே தேங்காய் சட்னியை விட டேஸ்ட் சூப்பரா இருக்குமா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.